வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். ஸோ நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் நியூ அலாட்மெண்ட்டும் வந்துடும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நோ பார்த்தீங்கன்னா நியூ அலாட்மெண்ட்டுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஜென்ரலில் வந்து இன்னும் மூவ் ஆகலை. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அதோட ப்ரூஃப் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் 6ஆம் தேதி சரியா டிசம்பர் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு அலோகேஷனாக அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்லைடிங்கில் 31 டேட்டு பாருங்கள், 31/12 டிசம்பர் 31 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபாரஸ்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்கள் மேட்டுப்பாளையத்தில். சரிங்களா, ஸ்லைடிங்னால அவங்க கொடுத்துருந்த ப்ரிஃபரன்ஸ் லெவல்னாலையும் ஃபாரஸ்ட்ரி கிடச்சிருக்கு, மேட்டுப்பாளையத்தில் கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கோட்டா 7.5% கோட்டான்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ இவங்களுக்கான சிவி வந்து ஃபஸ்ட்லேயே முடிச்சிட்டாங்க. இவங்க 8ஆம் தேதியே சிவி முடிச்சிட்டாங்க, மறுபடியும் இவங்க போக தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கான ஹாப்பி நியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸு யாரெல்லாம் ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்களோ உங்களுக்கான ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டில் இப்போ நான் ஒரு ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். ஜென்ரலுக்கான ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் இப்போ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி அதுக்கான ப்ரூஃப் நம்ம சேனலில் உங்களுக்கு அஃபிஷியலாக கொடுப்போம். சரிங்களா, இப்போ இதை தாண்டி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டென்மெண்ட் வெயிட் பண்ணுறாங்கல்ல, எம்பிசி டிஎன்சி அதே மாதிரி பிசி அண்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கான நியூ அலாட்மெண்ட் இன்றைக்கி வருமா சார்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் நம்ம அதை யூனிவர்சிட்டியில் கேட்டப்போம். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான நியூ அலாட்மெண்ட்டும் வரும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூ அலாட்மெண்ட்டுங்கிறப்போ அப்போ அதுவும் தான் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு செகண்ட் ரவுண்டு சிவி போயிட்டு அதில் யாரெல்லாம் வேக்கண்ட் அதிகமாச்சோ அந்த வேக்கன்ஸோட சீட்டையும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் வந்திருக்கும். இதை தாண்டி 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஜென்ரலுக்கான ஸ்லைடிங்கோட ரிசல்ட் கம்மிங் அப் அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் உங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதோட நான் உங்களுக்கு ப்ரூஃபும் தரேன். நிறைய பேருக்கு பாருங்கள், உங்களுக்கு ஸ்லைடிங்னால ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருந்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜும் அலாட் ஆயிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டில் உங்களுக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கிடச்சிது ப்ரைவேட் காலேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மேட்டுப்பாளையத்தில் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லைடிங்கோட பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறது இது ஒன்று தான். சரிங்களா, தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக மூவ் பண்ணுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ஸ் அப்டேட் உங்களோட எஜுகேஷனல் சேனல். தேங்க்யூ.